Friends, welcome to EasyNet channel. இன்னைக்கு நம்ம வீடியோல UGC NET டிசம்பர் 2019ல கேட்ட டேட்டா ஸ்ட்ரக்சர்ல கேட்ட ஒரு क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த क्वेश्चंस பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா a tree has 2n vertices of degree 1, 3n vertices of degree 2, n vertices of degree 3. Determine the number of vertices and edges in a tree. क्वेश्चंस கேட்டாங்க அப்படினா ஒரே ஒரு தான் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இந்த क्वेश्चनோட ஆன்சரை நீங்க என்ன பண்ணலாம்னா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சோ அது என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து sum of the degree of vertices, sum of the degree of vertices equal to 2 into number of edges. இந்த ஒரு ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க வச்சிட்டு இந்த மாதிரி வெர்டிசஸ் டிகிரி அந்த மாதிரி வந்து क्वेश्चन வந்தாவே இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதான் ஃபார்முலா. இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டாங்கன்னா sum of the degree of vertices னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்க பாருங்க நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, a tree has 2n vertices of degree 1 அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்துச்சுனா நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை, அந்த 2n எடுத்துக்கோங்க. ஓகேவா? 2n இந்த டிகிரி இருக்கு தெரியுமா, டிகிரி 1 னு கொடுத்திருக்காங்கல, அந்த வெர்டிசஸோட டிகிரியை வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வெர்டிசஸோட டிகிரி வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இது 2n அப்படிங்கிறது வெர்டிசஸ், 1 அப்படிங்கிறது அந்த வெர்டிசஸோட டிகிரி. ஓகேவா? இங்க என்ன சொல்லிருக்காங்க, sum of the degree of vertices. அப்ப நம்ம என்ன பண்ணனும், பிளஸ். ஓகேவா? எல்லா வெர்டிசஸும் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணனும்னா சம் பண்ணனும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 3n vertices of degree 2 அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணனும், 3n அப்படிங்கிறது வெர்டிசஸ், அதோட டிகிரி வந்து என்ன 2. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? பிளஸ் n vertices of degree 3 அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப n அப்படிங்கிறது வெர்டிசஸ், நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் கொடுத்திருக்காங்க, இன்டு 3 னு எழுதிக்கிறோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து என்னன்னா sum of the degree of vertices. 2n vertices of degree கொடுத்திருக்காங்க, அதுக்கு அப்புறம் 3n vertices of degree 2 னு கொடுத்திருக்காங்க, n vertices of degree 3 அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் டு இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 2 into number of edges க்கு வந்து என்னவா இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ 2 into number of edges தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 into number of edges நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா 2e னு எழுதிக்கிறோம். ஓகேவா? e அப்படிங்கிறது edges, அது 2 அப்படிங்கிறது வந்து என்னன்னா 2 ஆல நம்ம என்ன பண்றோம்னா அந்த edges மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இத வந்து சால்வ் பண்றோம். என்ன சால்வ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இத 2n into 1 எப்படி எழுதிக்கலாம்னா 2n அப்படி எழுதிக்கலாம், பிளஸ் 3n into 2 எப்படி எழுதிக்கலாம்னா 6n அப்படி எழுதிக்கலாம், பிளஸ் n into 3 எப்படி எழுதிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 3n அப்படி எழுதிக்கலாம். அப்ப 2n plus 6n plus 3n equal to 2e. ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் சம் பண்ணுங்க, என்ன வர ஆன்சர் 2n plus 6n plus 3n. 2n plus 6n வந்து 8n, 8n plus 3n வந்து என்னன்னா 11n equal to 2e. நம்மளுக்கு தேவை இந்த क्वेश्चनல சொல்லிருக்கிறது வந்து என்னன்னா number of vertices, அதே மாதிரி என்னன்னா edges வந்து சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு தேவை e தான் தேவை. சோ e இது வேணும்னா நம்ம இத எப்படி எழுதிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 11n divide by 2 னு எழுதிக்கலாம். ஓகேவா? e equal to என்ன எழுதிக்கலாம்னா 11n divide by 2. ஆக்சுவலா என்ன வரும்னா 2e equal to 11n னு வரும். சோ e equal to 11n divide by 2 னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். இத வந்து என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 னு எழுதிக்கோங்க. ஓகேவா? நமக்கு தேவை என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா ட்ரீ. சோ ட்ரீ பத்தி தான் சொல்லிருக்காங்க. சோ ட்ரீல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் equal to number of vertices minus 1. சோ அடுத்த ஒரே ஒரு ஃபார்முலா, இது ஒண்ணு நோட் பண்ணி வெச்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேவா? சோ அடுத்து ட்ரீ. ஓகேவா? ஏன்னா நமக்கு தேவை e நமக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தேவை என்ன வேணும், வெர்டிசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதனால நம்பர் ஆஃப்
edges equal to number of vertices minus 1. நமக்கு தெரியும் number of edges equal to number of vertices minus 1. ஓகேவா? சோ number of edges நம்ம என்ன எழுதிக்கிறோம்? e ன்னு எழுதிக்கிறோம் equal to number of vertices ன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ல எதெல்லாம் number of vertices 2n அப்படிங்கிறது ஒரு vertices plus 3n அப்படிங்கிறது ஒரு vertices plus n அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு vertices. ஓகேவா? அப்ப இதெல்லாம் நம்ம சம் பண்ணா நமக்கு என்னது 2n plus 3n என்னது 5n வந்துரும் plus n 6n வந்துரும். அப்ப e equal to என்னன்னு வரும்னா 6n அப்படினு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனா நம்ம எழுதிக்கிறோம். சார் -1 சார். ஓகேவா? சாரி -1 ன்னு எழுதிக்கோங்க இங்க. 6n -1. ஓகேவா? எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த from 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கோம். ஒரு ஈக்குவேஷன் வந்து என்னன்னா e equal to 11n divided by 2 ன்னு எழுதியிருக்கோம். இன்னொரு ஈக்குவேஷன் e equal to 6n minus 1 ன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? from 1 and 2 ல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா e க்கு பதிலா நம்ம என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 11n divided by 2 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த இது இது இந்த இதையும் நம்ம இங்க எழுதிக்க வேண்டியது 6n minus 1 ன்னு எழுதி நம்மளோட ஈக்குவேஷன்ல 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்றோம்னா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ e க்கு பதிலா நம்ம 11n divided by 2 ன்னு எழுதிக்கிறோம். 6n minus 1 ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இந்த இப்போ எப்படி எழுதிக்கலாம் 11n மட்டும் இங்க வச்சிட்டு 2 என்ன பண்ணிக்கலாம் இந்த சைடு கொண்டு போகும்போது எல்லாம் மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். அப்ப என்ன வரும் 12n ன்னு வரும். ஓகேவா? 6 into 2 12n ன்னு வரும் -2 அப்படினு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஓகே சார். இப்போ என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த 12n நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் 11n -12n equal to -2 ன்னு வரும். ரைட்டா? இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும் -n equal to -2 அப்படினு சொல்லிட்டு வரும். ரைட்டா? அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம் n equal to என்ன எழுதிக்கலாம் 2 அப்படினு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ நம்ம இப்போ இந்த n equal to 2 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பார்த்தோம்னா இந்த 6n அப்படிங்கிறது வந்து என்னது number of vertices. ஓகேவா? சோ நம்ம என்ன எழுதிக்கலாம் vertices நம்ம கண்டுபிடிக்க போறோம். number of vertices நம்மளுக்கு ஒரு क्वेश्चन கேட்டிருக்குது number of vertices எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். number of vertices என்னன்னு சொல்லிருக்கோம் 6n ன்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? இங்க என்னோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2 ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப 6 into 2 எவ்வளவு வரும் 12. அப்ப number of vertices நமக்கு தெரிஞ்சிருச்சு 12. அப்ப இந்த क्वेश्चनல பாருங்க இந்த क्वेश्चனோட ஆப்ஷன்ஸ் பாருங்க நம்ம கேட்டிருக்கிறது number of vertices and edges தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம vertices நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கண்டுபிடிச்சிட்டோம் 12 அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா number of edges எவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? சோ number of edges னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க e equal to 6n minus 1 ன்னு ஆமா சார் அதல -1 பண்ணிக்கலாம் சார். ஓகேவா? 6n minus 1 ன்னு இருக்கா? நம்ம என்ன எழுதிக்கலாம் e equal to 12 minus 1 ன்னு எழுதிக்கலாமா? n க்கு பதிலா 2 ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்ப 6 into 2 வந்து என்னது 12 minus 1. அப்ப edges எவ்வளவு நம்பர் ஆஃப் edges எவ்வளவு 11. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணனும். நம்பர் ஆஃப் vertices and edges in the tree ன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் vertices நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். என்னன்னு 12 ன்னு கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். நம்பர் ஆஃப் edges எவ்வளவு 11. அப்ப இந்த ஆப்ஷன்ல 12, 11 அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி தான். நம்ம ஒரு சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம விடாமல் வரலாம் எக்ஸாம்ஸில். ஏன்னா இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் நம்ம 2 மார்க்ஸ் வந்து விட்டாவே நம்மளோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிறதுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதனால நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம் யூஜி நெட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஈஸி நெட் சேனலுக்கு. தேங்க்யூ.